அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நுண்ணறிவு மற்றும் உளச்சார்பு தொடர்பான மற்றும் ஒரு காணொளியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் இலங்கையில் நடைபெறுகின்ற அனைத்து போட்டி பரீட்சைகளுக்குமான நுண்ணறிவு மற்றும் உளச்சார்பு தொடர்பான காணொளியாக இக்காணொளி அமைகின்றது. இலங்கையில் நடைபெறுகின்ற போட்டி பரீட்சைகளில் நுண்ணறிவு மற்றும் உளச்சார்பு ஒவ்வொரு பரீட்சைக்கும் இவ்வாறான விடைகள் அல்லது குறித்த குறித்த வினாக்கள் மட்டும்தான் அமையும் என்று சொல்லி எந்த ஒரு நிலைப்பாடும் அல்ல. ஆகவே அனைத்து போட்டி பரீட்சைகளுக்கும் நுண்ணறிவு உளச்சார்பு என்றது பொதுவானதாகவே அமையும் என்பதையும், பொதுவான பாடப்பரப்புகளில் இருந்து அல்லது விடைய பரப்புகளில் இருந்து வினாத்தால் தயாரிக்கப்படும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேணும். அந்த வகையிலே நீங்கள் அனைத்து போட்டி பரீட்சைகளும் எந்த ஒரு போட்டி பரீட்சைக்கு தயாராவதாக இருந்தாலும் நீங்கள் இந்த காணொளியிலே இருக்கின்ற நுண்ணறிவு மற்றும் உளச்சார்பு வினாக்களை பார்வையிட்டு பயனை பெற முடியும். அந்த வகையில் இன்றைய தினமும் இலங்கை சட்டக்கல்லூரி நுழைவுப் பரீட்சை, இலங்கை சட்டக்கல்லூரி நுழைவுப் பரீட்சையின் வினாத்தாளில் இருந்து நாங்கள் ஒரு சில வினாக்களை பார்வையிடலாம். தற்போது நாங்கள் நேரடியாக வினாக்களுக்குள்ளே பிரவேசிப்போம். 96 தொடக்கம் 100 வரையுள்ள ஒவ்வொரு வினாவுக்குமான சரியான விடையை கண்டு அந்த விடையை வினாவுக்கு எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது இலக்கத்தில் மட்டும் எழுதுக. 96வது வினா, 1 தொடக்கம் 100 வரையுள்ள சகல எண்களையும் எழுதினால் அதில் 3 என்ற எண் எழுதப்படும் தடவைகளின் எண்ணிக்கை எவ்வளவாகும்? அவையில் பார்த்தீங்கன்னா 1ல் இருந்து நாங்கள் 100 வரையும் இலக்கத்தை எழுதும் போது மூன்று என்ற இலக்கம் இத்தனை தடவை எழுதப்படும் என்றதுதான் இங்கே கேட்கப்பட்டிருக்கின்ற வினா. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 1 தொடக்கம் 100 வரையுமான இலக்கத்தை எழுதும் போது எங்களுக்கு ஒன்றுக்கள் பத்துக்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் இந்த கணித பாடத்தில் அப்படி ஒரு சொற்பிரயோகங்களை அல்லது எண்ணக்கருக்களை அறிந்திருக்கின்றோம். ஒன்றுக்கள் பத்துக்கள் என்று சொல்லி அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உதாரணத்துக்கு 31 என்று சொன்னால் இதில் ஒன்றுக்கள் ஒன்றாக அமையும். அல்லது என்ன குழப்பம், 32ன்னா 2 ஒன்றுக்கள் என்று சொல்லியும் 3 நாங்கள் பத்துக்கள் அப்படி என்று சொல்லியும் சொல்லுவோம். அப்படி எழுதும்போது நாங்கள் இந்த 0.3 பிறகு அங்கால இன்னொரு உதாரணத்துக்கு 13 பிறகு 23 இப்படி எழுதும்போது இந்த ஒன்றுக்கள் 10 தடவைகள் எழுதப்படும். ஒன்றுக்களில் 3 23 33 நீங்கள் அதை என்னதாலேயே பார்க்கலாம். 43 53 63 73 83 93 இப்படி நாங்கள் 10 ஒன்றுக்களிலே 3 இலக்கத்தை எழுத முடியும். அல்லது 3 என்ற எண் 10 தடவைகள் இந்த ஒன்றுக்களிலே அமையும். எண்ணி பாருங்க, 10 தடவை இருக்கு. ரைட். அப்போ அதை நீங்கள் விளங்கி கொண்டே அல்லது புரிந்து கொண்டீங்கன்னு சொன்னால் இப்படி எழுதி பார்க்க வேண்டிய தேவையில்லை. எக்ஸாம் கோலில் நீங்கள் எக்ஸாம் பேப்பரில் இப்படி எழுதணும் என்ற தேவையில்லை. அப்போ 1லிருந்து நாங்கள் 100 வரையிலான இலக்கங்களை எழுதும் போது 10 ஒன்றுக்கள், அது 3 என்ற எண் 10 தடவைகள் எழுதப்படும். ஒன்றுக்களில் அது அமைந்திருக்கும். அடுத்த 10களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30லிருந்து ஆரம்பிக்கும். அப்போ 0 நாங்கள் ஒன்றுகள் என்று சொல்லுவோம். அடுத்தது 3 10கள் சொல்லுவோம். அப்போ அப்படி பார்க்கும்போது 31 32 இப்படி நீங்கள் இதுவும் 10களும் 10 தடவைகள் எழுதப்படும். ஆகவே இந்த ஒன்றுக்களில் 3 என்ற இலக்கம் 10 தடவையும் 10களில் 3 என்ற இலக்கம் 10 தடவையும் காணப்படும். ஆகவே மொத்தமாக 3 என்ற இலக்கம் ஒன்றுக்களையும் 10களையும் சேர்த்து 20 தடவைகள் எழுதப்படும். அப்போ 20 தடவைகள் 3 என்ற இலக்கம் எழுதப்படும் என்பது 96வதுக்குரிய விடையாக இருக்கு. அடுத்தது பாருங்க, 97வது வினா. ஏ என்ற நகரத்திலிருந்து புறப்பட்ட பேருந்தொன்றில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கையானது அப்போது அந்த பேருந்தில் உள்ள பெண்களின் எண்ணிக்கையின் 2 மடங்காகும். அப்போ ஒரு பேருந்தொன்று ஏ என்ற நகரத்தில் இருந்து வெளிக்கிடுது. அந்த சந்தர்ப்பத்தில் ஆண்களின் எண்ணிக்கை பெண்களின் எண்ணிக்கை, பெண்களை நான் ஃபீமேல் என்று போட்டுக்கொள்கிறேன், மேல், ரைட், பெண்களின் எண்ணிக்கை ஆண்களின் எண்ணிக்கையின் 2 மடங்காக இருக்கு.
அல்லது மாறி சொல்கிறேன், ஆண்களின் எண்ணிக்கை பெண்களின் ஓ முதல் நான் மாறி சொல்லியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்க விடயம் ஆண்களின் எண்ணிக்கையானது வந்து பேருந்தில் உள்ள பெண்களின் 2 மடங்காக இருக்கும். அதாவது ஒரு பெண் பேருந்தில் இருந்தால் 2 ஆண் வந்து பேருந்தில் இருப்பார். அதுதான் நான் அதில் குறிச்சிருக்கிறேன். ஒன்றுக்கு 2 விகிதாசாரத்தில் இந்த பஸ்ஸில் ஏ என்ற நகரத்தில் ஏறும்போது பஸ்ஸில் அமர்ந்திருக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னா பி என்ற நகரத்தில் அந்த பேருந்திலிருந்து 10 ஆண்கள் இறங்கி சென்றதுடன், அப்போ 10 ஆண்கள் இறங்கி சென்ற 5 பெண்கள் அந்த பேருந்தில் ஏறினார்கள். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து 10 விட கூட இருக்க வேணும். நாங்கள் ஒன்றுக்கு 2 வச்சிருக்கிறத அந்த வீதாசார அடிப்படையில் ஆண்கள் வந்து 10 விட கூட இருக்க வேணும், பெண்கள் வந்து 5 விட கூட இருக்க வேணும். ஏற்கனவே 5 பேர் ஏற்கனவே இருந்த ஆக்களோட இந்த 5 பேர் வந்து ஏறினார். ரைட். இப்போ நாங்கள் இதை வந்து இந்த 2 கொண்ட வீதாசாரத்திலேயே மடங்காக மாற்றுவோம். ஆகவே நான் இதில் வந்து 10 பெண்கள் என்று எடுக்கிறேன். ஏற்கனவே இருக்கிற ஆக்களில் வந்து 10 பெண்கள், அல்லது நீங்கள் 5 எண்ணும் இருக்கா, நான் 10 எண்டு எடுக்கிறீங்கன்னு யோசிக்கலாம். ஆகவே 5 × 2 = 10. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 பேர் இருந்தாங்கன்னா பூச்சியமாக போயிடும் ஆண்கள். அப்போ அந்த விட பொருத்தம் இருக்காது. அடுத்தது 10ன்னு சொல்லி எடுத்தீங்கன்னா இந்த விகிதத்தின் அடிப்படையில் எடுக்கிறோம். 10 × 2 = 20. அப்போ இதுலேயும் வந்து ஆண்களில் 10 பேர் போனால் இறங்கினோம்னு சொன்னால் மிச்சம் 10 பேர் இருப்பினோம். பெண்கள் 5 பேர் ஏறிவினோம். அப்போ ஏற்கனவே 10 பேர் இருக்கு, 5 பேர்னா 15. அப்போ அது சமனாக இருக்காது. அப்போ அதை விடுவோம். அடுத்தது 15 பேர். 15 பேர் இருக்கிறோம் என்று சொன்னால் அது 15 × 2 = 30 பேர். அப்போ ஆண்களில் 30 பேர் இருக்கணும். அப்போ பெண்களில் வந்து 15 பேர் இருக்கணும் வேண்டாம். பெண்களில் 5 பேர் ஏறினோம், ஆண்களில் 10 பேர் இறங்கினோம். அப்போ இறங்கினா அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்களில் 5 பேர் ஏறினா 20 பேர் இருப்பினோம், ஆண்களில் 10 பேர் இறங்கினா 20 பேர் இருப்பினோம். ஆகவே ஏற்கனவே பஸ்ஸில் இருந்த ஆண்கள் வந்து 30 பேரும் பெண்கள் வந்து 15 பேரும். அப்போ எங்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்றால் இதில் கேட்ட கேள்வி பி என்ற நகரத்திலே 10 ஆண்கள் இறங்கி சென்றதுடன் 5 பெண்கள் பேருந்தில் ஏறினார்கள். அப்போது அந்த பேருந்தில் இருந்த ஆண்கள் மற்றும் பெண்களின் எண்ணிக்கைகள் ஒன்றுக்கொன்று சமனாகும். இப்போ பாருங்க 5 பேர் ஏற 10 பேர் இறங்கினா அப்போ ரெண்டும் சமனாக மாறிட்டு 20 பேர் என்று சமனாக மாறினான். அவ்வாறு ஏ என்ற நகரத்திலிருந்து புறப்படும் போது அந்த பேருந்தில் இருந்த மொத்த ஆண்களதும் பெண்களதும் எண்ணிக்கை அப்போ மொத்த ஆண்கள் எத்தனை இருந்த வேண்டாம் 30 பேர், பெண்கள் வந்து 15 பேர். ஆகவே அந்த ஏ என்ற நகரத்தில் வந்து பஸ் வெளிக்கிடும் போது மொத்தமாக 45 பேர் வந்து இருந்திருக்கிறார். 15 பெண்களும் 30 ஆண்களும் சொல்லி வந்து 45 பேர் மொத்தமாக அந்த ஏ என்ற நகரில் இருந்திருக்கிறார். ரைட். அடுத்தது பாருங்க. அடுத்த வினா 98வது. சாந்தனிடம் உள்ள பணத்தின் மூலம் செலுத்த முடியுமா இருப்பது அவருக்கு செலுத்த வேண்டிய பணத்தின் 75% மட்டுமே ஆகும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாய் செலுத்தணும் என்றால் அதில் 75 750 தான் அவரால் செலுத்த முடியுது. இன்னும் 8 ரூபாய் இருப்பின் அவர் செலுத்த வேண்டியுள்ள பணத்தின் 80 வீதத்தினை செலுத்த முடியும். அப்போ இன்னும் 8 ரூபாய் இருந்தால் அவரால் 80 வீதம் செலுத்த முடியுமா? அப்போ ஏற்கனவே 75 வீதம் செலுத்த முடியுது. இப்போ 75 வீதத்திலிருந்து 75 வீதத்தில் இப்போ நான் சொன்ன மாதிரி 750 ரூபாய் இருக்கண்டா, இப்போ அதோட 8 ரூபா சேர்ந்தால் 80 வீதம் செலுத்தலாமா? அப்போ 758 ரூபாய் இருந்தால் 8 வீதம் செலுத்தலாம். அப்போ வீதத்தில் எவ்வளவு அதிகரிப்பு ஏற்படுதுன்னா 5 வீத அதிகரிப்பு ஏற்படுது. பணத்தில் எவ்வளவு அதிகரிப்பு ஏற்படுதுன்னா 8 ரூபாய் அதிகரிக்க வேண்டி இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த 8 ரூபாய் பணத்தின் அதிகரிப்பையும் 8 ரூபாய் வீதத்தின் அதிகரிப்பையும் வச்சுக்கொண்டு ஒரு வீதத்தை கண்டுபிடிக்கலாம். அப்போ 8 ரூபாவை வந்து நாங்கள் 5 வீதத்தால் பிரித்தோம்னா எங்களுக்கு ஒரு வீதம் கிடைக்கும். 5 வீதத்தால் பிரித்தோம்னு சொன்னால் ஒரு வீதம் கிடைக்கும். அப்போ நாங்கள் இந்த ரைட் அதை வந்து நேராகவே எழுதுகிறேன். இப்போ 8 ரூபாவை வந்து 5ஆல் பிரித்து 5 வீதத்தால் பிரித்து ஏன்னா மாற்றம் தான் நடக்குது.
75 80 அதிகரிக்க வீதம் 5ஆல் அதிகரிக்குது. அவர் வந்து ஏற்கனவே கொடுக்குறதுலேருந்து 8 ரூபாவை கூட்டினால் அவர் வந்து 80 வீதமாக ஆகுது. அப்போ பணமும் வந்து 8 ரூபாவால் அதிகரிக்குது. அப்போ இதில் 100ஆல் பெருக்கினோம்னா எங்களுக்கு மொத்த பணம் பெறும். எங்களுக்கு கேட்ட கேள்வி என்னென்றா இதில் சாந்தனிடம் உள்ளது பணம். இப்போ சாந்தனிட்ட 75 வீதம் தானே இருக்குது. அப்போ 75ஆல் பெருக்கினோம்னு சொன்னால் சாந்தனிட்ட இருக்கிற பணம் பெறும். இப்போ நான் 100 காண்றேன், மொத்த பணத்தை காண்றதுக்காக. அப்போ 20 பேரும் 5ஆல் சுருக்கம் 20. அப்போ 2 16. அப்போ மொத்த பணத்தின் அளவு வந்து அதாவது சாந்தன் கொடுக்க வேண்டிய மொத்த கடன் வந்து 160 ரூபா. அப்போ 160ன்ற 75 வீதம் எவ்வளோன்னு பார்க்கலாம். நாங்கள் நேரடியாக திரும்ப இதில் செய்கிறேன். 8 வந்து 5ஆல் பிரித்து 75 தானே அவர்கிட்ட இருக்கிற பணம். கேள்வி அப்போ 75னுடைய நாங்கள் அதை பெருக்குவோம். என்ன கேள்வியோ அதை பெருக்குவோம். அப்போ 75 சுருக்கினீங்கன்னா 5ஆல் இதில் ஒரு முறை 25 இருக்குதா 15 முறை. அப்போ 15ஆல் பிரிக்கிறீங்கன்னா 5 40. 8 அவை 120. அவர் வந்து சாந்தனிட்ட 75 வீதமான பணம் எவ்வளோன்னா 120 ரூபாய் இருக்கு. சரிதானே? இதுக்கு நீங்கள் கணக்கு யோசிக்க தேவையில்லை. சிம்பிளாக வந்து பார்க்கலாம். கொஞ்சம் பயிற்சி செய்யும்போது இந்த விடயங்கள் வந்து தானாக வரும். அப்போ 120 ரூபா சாந்தனிட்ட இருக்கிற பணம். ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மாம்பழங்களையும் 5 கொய்யாப்பழங்களையும் 4 விளாம்பழங்களையும் வந்து விலைக்கு வாங்க 590 ரூபாய்கள் வந்து செலவாகும். 3 மாம்பழங்களையும் 1 கொய்யாப்பழத்தையும் 2 விளாம்பழத்தையும் விலைக்கு வாங்குவதற்கு 310 ரூபா செலவாகும். அவ்வாறெனின் 2 மாம்பழங்களையும் 2 கொய்யாப்பழங்களையும் 2 விளாம்பழங்களையும் விலைக்கு வாங்க செலவாகும் பணம் எத்தனை ரூபாய்கள் ஆகும்? அப்போ நாங்கள் இதை வச்சுக்கொண்டு இப்போ நாங்கள் ஒவ்வொரு பழத்தின் விலையை தனியாக காணலாம். அல்லது ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் இந்த ஏனைய 2 பழங்கள் 2 மாம்பழம் 2 கொய்யாப்பழம் 2 விளாம்பழத்தின் விலையை கண்டுபிடிக்க வேண்டும். ரைட், இதை வந்து நாங்கள் 2 வழியில் முயற்சி செய்து பார்ப்போம். எந்த வழி சாத்தியமாகுதோ அதை பின்பற்றலாம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட 3 மாம்பழம் இருக்குது, 5 கொய்யாப்பழம் இருக்குது, 3 மாம்பழம், 5 கொய்யாப்பழம், அடுத்தது 4 விளாம்பழம். ரைட், அது இந்த தமிழ்லேயே வந்து அது இந்த முதல் எழுத்துக்களை நான் ஆங்கில குறியீட்டில் போட்டுருக்கிறேன். ரைட், அப்போ இவ்வளோத்தையும் வாங்க எங்களுக்கு எவ்வளவு செலவாகுதுன்றா 590 ரூபா செலவாகுது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மாம்பழத்தையும் 1 கொய்யாப்பழத்தையும் 2 விளாம்பழத்தையும் வாங்குறதுக்கு எங்களுக்கு 310 ரூபா செலவாகுது. அப்போ இப்போ நாங்கள் என்ன செய்யலாமன்னா இதை வந்து கழிச்சால் இது பூஜ்ஜியமாக மாறிடும். அங்கே பார்த்தீங்கன்னா 4 கொய்யாப்பழமும் 2 விளாம்பழமும் வாங்குறதுக்கு அதையும் கழிக்கத்தான் வேணும். 280 ரூபா செலவாகுது. ரைட், இதை இன்னும் சுருக்கலாம். என்னென்னா 2ஆல் சுருக்கலாம். அப்போ 4 வந்து 2ஆல் சுருக்கினா 2 கொய்யாப்பழம், அதே வேளை வந்து 1 விளாம்பழம் பழத்தையும் வாங்க 140 ரூபா செலவாகும். இதே 2ஆல் பிரித்து பார்க்குறேன். இப்போ என்னண்டா இதை வச்சுக்கொண்டு இந்த 3 இப்போ நான் இதை வந்து விகிதம் என்று எடுத்தேன்டா, இதை விகிதம் என்று எடுத்துட்டு
இப்போ இந்த ஆங்கில குறியீட்டை விட்டுறேன்னா இது மூன்று பங்கு, மூண்டை கூட்டம் மூன்று பங்கு, மூண்டை 140ஆல் பிரித்தா ஒரு பங்கு வரும். ஆனால் 140ஆல் மூன்று பிரிவிடாதல்லோ, அப்போ இந்த கழிக்கிற வேலை சரி வராது. அப்போ நான் கூட்டி பார்ப்போம். கூட்டினால் சில வேலைகளை பிரிக்கக்கூடிய இலக்கம் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ இதுதான் எங்களுக்கு தந்த தரவு. அப்போ இதில் கூட்டினோம் என்றால் 6 மாம்பழம், 6 கொய்யாப்பழம், 6 விளாம்பழம், இவ்வளோத்தையும் வாங்க எங்களுக்கு 900 ரூபா செலவாகும். அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட கேட்டது வந்து 2 மாம்பழம், 2 கொய்யாப்பழம், 2 விளாம்பழம் விலைக்கு வாங்க இவ்வளோ பணம் செலவாகும். அப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் 6 மாம்பழத்தை 2ஆக மாற்றணும்னா என்ன செய்யணும்? 3ஆல் பிரிக்கும். அப்போ எல்லாத்தையும் 3ஆல் பிரிப்போம். எல்லாத்தையும் 3ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மாம்பழம், 2 கொய்யாப்பழம், 2 விளாம்பழம் சமன். இதே 3ஆல் பிரிச்சிங்கன்னா 300 பேர். அப்போ 2 மாம்பழத்தையும் 2 கொய்யாப்பழத்தையும் 2 விளாம்பழத்தையும் வாங்குறதுக்கு எவ்வளவு செலவழிக்க வேணும்னு சொன்னால் 300 ரூபா செலவாகும். அப்போ இது வந்து இந்த வழியில தான் இதுக்கு இப்படி எடுக்கலாம். வேற வழியை பின்பற்றலாம் என தெரியல. கணித ரீதியாக யாராவது சிந்திச்சு பாருங்க. இருந்தாலும் எனக்கு அதை பகிர்ந்து கொள்ளும். ரைட், ஓகே. அப்போ இதில் 99ஆவதுக்கு வந்து 300 ரூபா எங்களுக்கு செலவாகும். அடுத்த 100ஆவது கேள்வியை பாருங்க. 100ஆவது கேள்வியை பொறுத்தவரையில் இது வந்து குறித்த வாகன சாரதி ஒருவர் ஏ என்ற நகரத்திலிருந்து பி என்ற நகரத்துக்கு செல்வதற்கு 4 பாதைகளை காண்கின்றார். அப்போ ஏ என்ற இடத்துல இருந்து பிக்கு போகிறதுக்கு, ஏயிலிருந்து பிக்கு போகிறதுக்கு அவருக்கு 4 பாதை இருக்கு. பியிலிருந்து சிக்கு போகிறதுக்கு, பியிலிருந்து சிக்கு போகிறதுக்கு, பி நகரத்திலிருந்து சி என்ற நகரத்துக்கு செல்வதற்கு 3 பாதைகள் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சியிலிருந்து டிக்கு போகிறதுக்கு அவர்கிட்ட வந்து 2 பாதைகள் இருக்கு. அவ்வாறு வாகன சாரதி ஏ என்ற நகரத்திலிருந்து டி என்ற நகரத்துக்கு செல்வதற்கு எத்தனை வேறுபட்ட பாதைகளை பயன்படுத்தலாம் என்றால் இந்த பெருக்கத்தை நாங்கள் எழுதினோம் என்றால் சரி, 4 தர 3 தர 2, ஆகவே 24 மாறுபட்ட வழிகளை பயன்படுத்த முடியும். ஆகவே இந்த 100ஆவது கேள்விக்குரிய விடையாக வந்து 24 மாறுபட்ட பாதைகளை நாங்கள் பயன்படுத்த முடியும். சரிதானே? இந்த காணொளி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் நீங்களே இனியருக்குமாக ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய கொமெண்ட்ஸ் வந்து வரவேற்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் உங்களோட கொமெண்ட்ஸை வந்து இதில் இருக்கிற குறைகள் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக அதை சுட்டி காட்டுங்கள். கொமெண்ட்ஸனூடாக தெரிவிக்கலாம், அல்லது வாட்ஸ்அப் நம்பரூடாக நீங்கள் குறைகளை இருந்தால் சுட்டி காட்ட முடியும். அல்லது இப்படியான வினாக்கள் அல்லது அமைய வேணும் என்று சொல்லியும் நீங்கள் வந்து கொமெண்ட்ஸூடாக தெரிவிக்கலாம். இதோடு நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி.